கன்னிராசிக்காரர்களுக்கு அபாரமான குரு பயிற்சி. தொட்டதெல்லாம் தொடங்கும், அதிர்ஷ்டக்காரங்க, எல்லாம் நடக்கும். கண்ணை மூடிக்கொண்டு ஓடினாலும் கூட எதிரே யார் மேலும் மோதாமல் அப்படியே ஓடுவீங்க. ரொம்ப சூப்பரான குரு பயிற்சி. எல்லாம் நல்லா இருக்கு. இதுல என்னன்னா, கன்னிராசிக்காரங்களை முதன்மை ராசின்னு சொல்லிடுவேன். 12 ராசியில அனுபவிக்க போற ராசியில முதல் ராசி கன்னிராசி. ஏன்னா வருஷம் பூரா 6ல் குரு இருக்கிறார், 9ல் குரு மாற போறார். 8ல் இருந்த குரு 9ல் மாறப்போய் ராசியை பார்க்க போவது மிகப்பெரிய விசேஷம். ராசியில ஏற்கனவே உங்களுடைய புதனை போலவே செயல்படக்கூடிய கேதுவை அவர் பார்க்க போவது இன்னும் ரொம்ப விசேஷம். தொட்டது துலங்கும். எதை வேணாலும் செய்யுங்க. பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல ஏதாவது 6-8 தசாபுக்திகள் நடந்தால் மட்டும்தான் ஒரு 5% பேர் கஷ்டப்படுவீங்க. கன்னிராசிக்காரங்க யாரும் நல்லா தான் இருக்கிறீங்க. 2023 உங்களுக்கு ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுத்தல, அப்படிலாம் ஒன்றும் உங்களை அள வச்சல, ஓரளவுக்கு பரவாயில்ல தான். முன்ன கஷ்டப்பட்டதை விட இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறீங்க. இது இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். கன்னிராசிக்கு எது வேணாலும் செய்யலாம். வேலைக்கு போகலாம், வேலையை விட்டுடலாம், தொழிலை ஆரம்பிக்கலாம், வியாபாரம் நல்லா இருக்கும், தொழில் நஷ்டங்கள் இருக்காது. முக்கியமாக எதிரிகள் ஒளிஞ்சிருவாங்க. அது ஒன்றே போதும். சனி 6ல் இருந்தார்னா கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து போன்றவைகளை ஏற்படுத்த மாட்டார். நமக்கு என்ன தேவையில்லையோ அது எல்லாமே நம்மள்கிட்ட விட்டு விலகும். நமக்கு எதிரி தேவையில்லை, கடன் தேவையில்லை, நோய் தேவையில்லை, எல்லாற்றையும் கட்டுக்குள்ள வைத்துக்க முடியும். யார் உங்களை எதிரியா நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அப்படியே அடங்கி போகக்கூடிய சூழல், உங்களை எதிர்க்க முடியாமல் ஓடி போகக்கூடிய சூழல்கள் வரக்கூடிய நல்ல வருஷம் இது. 2024 நீங்க யூஸ் பண்ணிக்கலன்னா அவ்வளவுதான். அந்த அளவுக்கு அற்புதமான ஒன்று. ஐயா இவ்வளவுலாம் சொல்றேனே, வீட்டை பூட்டிக்கிட்டு அப்படியே படுத்து கிடந்தா மேல இருந்து தங்க கட்டி கொட்டுமா, அல்லது 500 ரூபா பணக்கட்டை யாராவது தூக்கி கூப்புன்னு கொட்டிடுவாங்களா? யாரும் கொட்ட மாட்டாங்க. உங்களுடைய முயற்சிகளை விட 100 மடங்கு பலிதமாகக்கூடிய நல்லதொரு கோட்சார பீரியட் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே மனசுல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் செயல்படுத்தலாம். புதுசா காதலிக்க போறீங்க, ஏற்கனவே இருந்த காதல் நிறைவேற போகுது. ஏன்னா 9ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறார். இது 20-25 வயசுக்காரங்களுக்கு வேலையெல்லாம் முக்கியம் கிடையாது, லவ் பண்ணணுமே. அதான வாழ்க்கையில மிகப்பெரிய ஒண்ணு. லவ் பண்ணி சாதிச்சுட்டா தான் அதுக்கப்புறம் எல்லாமே கிடைச்சிருமே. கிடைக்க போகுது. ஏற்கனவே பிரேக்கப் ஆன லவ் கூட இப்போ அப்படியே ஒரு கதவு ஓரத்தில், ஜன்னல் ஓரத்தில் நின்றுக்கிட்டு சாரி கேட்க போகுது. கணவன் மனைவியை நீங்க இஷ்டப்பட்ட அமைப்புகள்ல அந்த மங்கை, அதாவது என்ன சொல்லுவோம், மணாலனே மங்கையின் பாக்கியம், தாலி பாக்கியம் நீங்க நினைச்ச மாதிரியே கிடைக்க போகுது. எல்லா வகையிலும் இளைஞர்கள் அனைவருக்குமே அவர்கள் கிண்டலா சொல்லல, உங்களுடைய அபிலாஷைகள், ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்புல இப்ப கிரகங்கள் கொடுக்குது. ஆக கிரகங்கள் கொடுக்கும்போது நம்ம வாங்கித்தான் ஆகணும். காதலிப்பது தவறுன்னே சொல்லல, அது அந்த சப்ஜெக்ட்ல நம்ம போகல. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், ஏன்னா காதல் என்பது இயல்பானது தானே. நானே அந்த வயசு தாண்டி தான் நான் வந்திருக்கிறேன். ஆக இயல்பான அமைப்புல என்ன தேவை என்று மனதிற்குள் கணக்கு போட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அதுக்காக 25 வயசுல எல்லாருமே லவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. 25 வயசுல காய் வேஸ்டை கட்டிக்கிட்டு அப்படியே மூலையில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இளைஞனும் இருக்கிறான், ஆன்மீக சிந்தனையில் இருக்கிறவனும் இருக்கிறான். ஆக அவரவருடைய எண்ணங்களின் போல உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது வந்து விடுகிறது. குடும்பம் அமைய போகிறது, அந்தஸ்து கௌரவம் உயரப்போகுது. அதாவது ஒரு நிலையில தண்டசோரனை திட்டின அம்மா அப்பா என் பிள்ளைய மாதிரி யாருமா இருக்க முடியுமா என்பது மாதிரியான அமைப்புகள். அலுவலகத்துல இவனுக்கெல்லாம் எங்க வேலை தெரியுது, இவனையும் சம்பளத்துக்குன்னு போட்டாங்களேன்ற மாதிரி இருந்தவங்களாம் மூக்கு மேல வரல வச்சு உங்களுடைய திறமையை பார்க்கக்கூடிய அளவிற்கு நீங்களே உங்களை பற்றி நீங்கள் நல்ல விதமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள், உங்களுடைய விஸ்வரூபம் வெளியே வரும்னு சொல்லுவேன். ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது 1000 யானைகள் உள்ளே புகுந்தார் போல ஒரு நல்ல பலமுள்ள அமைப்பு அவர்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல நடக்கும். 50 வயசுக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய, வீடு வாகன சேர்க்கைகள் கிடைக்கக்கூடிய, தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய, வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய, இதுவரைக்கும் கை கொடுக்காத விவசாயம், இயந்திர தொழில் எல்லாமே கை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உண்டு. முக்கியமா ஒன்று சொல்றேன், பெண்களுக்கு சிறப்பா இருக்குங்க. எந்த வீட்டுல ஒரு பெண் சந்தோஷமாக இருக்கிறாளோ அந்த வீடு செழிப்பாக இருக்கும். இதுதான் ஒரு தாரக மந்திரம். ஏன்னா குடும்பத்தை, அந்த வீட்டை தாங்குகிறவள் பெண். அம்மான்ற வடிவுல தாங்குறா, பொண்டாட்டின்ற வடிவுல தாங்குறா, தமக்கை, தாய், ஏதாவது ஒரு வகையில் அக்கா தங்கச்சின்ற ஒரு வகையில ஒரு ஆண் நன்றாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு பின்னால ஒரு பெண் இருக்கிறான்னு அர்த்தம் இல்ல, அந்த குடும்பத்துல ஒரு நல்ல பெண் இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு ஆண் நிம்மதியாக இருப்பது பெண்ணின் கையில தான் இருக்கு, அதே ஆண் சோதனையாக ஆகுவதும் பெண்ணின் கையில தான் இருக்கு. ஆக கன்னிராசிக்கார பெண்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. உங்களை நம்பின ஆண்களை நீங்க நல்லா வச்சிருக்க போறீங்க, உங்க குழந்தைகளை நீங்க நல்லா வச்சிருக்க போறீங்க, உங்க கணவரை நல்லா வச்சிருக்க போறீங்க. எல்லா வகையிலும் கன்னிக்கு சுருக்கமா தான் சொல்லுவேன். ஏன்னா நல்லதை கம்மியா சொன்னா போறோம். எல்லாத்துலயும் நீங்க நினைச்சது நடக்கும், நல்லா இருப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு சூப்பரா இருக்குது இந்த 2024 குரு பயிற்சி.